Hi, I'm cinematographer Ratnavelu here. You're watching me in Beyond the Woods. கேமராமேன் ரத்னவேலு, நாங்கள் அவரை ராண்டின்னு தான் கூப்பிடுவோம். இந்த படத்தோட கதையை சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப கடினமான கதை, ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது. அதனுடைய கதையை சொல்லிட்டு அவரை நான் பார்த்துட்டு இது என்ன சொல்ல போறாரு, என்ன சார் பண்ணலாமா, ரொம்ப கூலாக வந்து நல்லா பண்ணலாம், ஒன்றும் கவலையே படாதீங்க, தைரியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஒரு கரேஜ் கொடுத்து கூடவே நின்ன என்னுடைய கேமராமேன். என்னுடைய படங்களில் மற்ற படங்களை விட இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு வந்து Can I ask him to stand up so that people can give him ovations? ராண்டி தான் காரணம். This is Randy. I passed out from Film Institute, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தேன். அப்புறம் படித்து முடித்த உடனே ராஜீவ் மேனன் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஐ ஒர்க் ஃபார் மணி சார்ஸ் ஃபிலிம் பாம்பே, அதில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். தென் ஐ பிகேம் இண்டிபெண்ட். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சரத்குமார் சார் நடித்த அரவிந்தன். அண்ட் தென் ஐ காட் மை பிரேக் ஒன்லி இந்த செகண்ட் ஃபிலிம் சேது பண்ணேன், பாலாவோட சேது ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக், லைக் சேது, நந்தா, ஜெயம், திருமலை, பேரழகன், தெலுங்கு ஆர்யா, அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா படமே வந்து ஹியூஜ் ஹிட்ஸ். என்னென்னா ஐ வாஸ் நாட் ரொம்ப அர்ஜென்சியில் நிறையா படம் கமிட் பண்ணல. ஒரு படம் ஹிட்டுக்கு அப்புறம் கண்டினியூஸாக நான் படம் கமிட் பண்ணிக்கல. லைக் இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 years ஆச்சு. நான் 13-14 ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான். ஸோ ஐ கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்கிரிப்ட். அதாவது நான் பெஸ்ட்டு ஸ்கிரிப்டாக சூஸ் பண்ணுறேன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு கன்வின்ஸ் ஆகும், எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் த ஃபிலிம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ராஜீவ் சார்ட்ட ஒர்க் பண்ணதுனால அட்வர்டைஸ்மெண்ட் சைடில் எனக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிது. ஐ ஷாட் லாட் ஆஃப் கமர்ஷியல்ஸ். டில் டேட் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1000 கமர்ஷியல்ஸ் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆல் மல்டிநேஷ்னல் பிராண்ட்ஸ், பெப்சி, கோக்கு, சோனி, அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக பட்டர்ஃப்ளை, அப்புறம் வேர்ல்பூல், பெரிய கமர்ஷியல், எல்லா கமர்ஷியல் ஷூட் பண்ணியிருக்கேன் நான். கடைசியாக கௌதம் என்னோட வாரணமாயிரம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நியர்லி 2.5 years ஐ பீன் இன் ரோபோ. ஒரு 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஒரு 2 years ஃபுல் ஃப்ளெஜாக ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லா ஒர்க்லையும் இன்வால்வ் ஆயிருக்கேன் நான். இன் பிட்வீன் வேறு எந்த ப்ராஜெக்டும் கமிட் பண்ணல. ஸோ எந்திரனில் எந்திரன் வந்து ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் வாரணமாயிரம். லாஸ்ட் 1 week மட்டும் 1 week தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருந்துச்சு. அப்போ கரெக்டாக ஐங்கரன் ஃபிலிம்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் விஜயகுமார் கால் பண்ணி எந்திரன் ப்ராஜெக்ட் பண்ணணும், would you be interested அப்படின்னாங்க. தென் வி ஹேட் அ மீட்டிங். அதில் ரொம்ப கிளியராக பேசினாங்க. நானும் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஃபஸ்ட்டு ரஜினி சார், சங்கர் சார் அப்படின்னா காம்பினேஷன்லேயே ஐ காட் இன்ட்ரெஸ்டட் ஒர்க் பண்ணிவிட்டு. பட் என்ன இருந்தாலும் வந்து இந்த ப்ராஜெக்டோட மேக்னிடியூட் இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 years 2.5 years ஆகுன்றது எனக்கு தெரியும். எனக்கு 2 years தெரியும். ப்ரொடியூசர்ஸ் என்கிட்ட பேசும்போது 18 months மினிமம் அப்படின்னு சொல்லி தான் கான்ட்ராக்டை பேசினாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஐ டோல்ட் ஐ வாண்ட் 48 hours டு திங்க் அபவுட் திஸ். பிகாஸ் இந்த 2.5 years போது எனக்கு வேறு படம் ரிலீஸும் கிடைக்காது, பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்காது, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சொல்லலாம். தென் ஐ டோல்ட் தம் ஐ லவ் டு லிசன் டு ஷங்கர் சார் ஸ்கிரிப்ட். பிகாஸ் ரைட் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எவ்வளோ பெரிய டைரக்டர் இருந்தாலும் ஒரு கதை கேட்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. அது கேட்டு தான் கன்வின்ஸாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ ஈவன் ஃபேர் பாலாவோட சேது ஒர்க் பண்ணும்போதும் சரி, கௌதம் மேனோட சரி, ஜென்ரலாக ஒரு நரேஷன் கேட்போம். அப்போ ஷங்கர் சார் வந்து நியர்லி 7 hours கதை சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 3 hours, செகண்ட் ஹாஃப் ஒரு 4 hours சொன்னார். ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு, ஃபண்டாஸ்டிக் ஸ்கிரிப்ட். கதை சொன்ன அப்புறம் கேட்டார், இந்த படம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். பண்ண முடியும்னா டெக்னிக்கலி பண்ண முடியுமா? பிகாஸ் எந்த படம் எடுத்திங்கனாலும் ஒரு ஃபியூ ஹைலைட்ஸ் இருக்கும், 2 highlight இருக்கும், 3 highlight இருக்கும், கஷ்டமான சீக்வன்ஸ். இந்த படம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் கஷ்டமான படம். டெக்னிக்கலி வெரி சேலஞ்சிங் ஃபிலிம். பிகாஸ் இது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லை, பல டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகுது. லைக் சினிமாட்டோகிராஃபி எடுத்துக்கலாம், ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை சிஜி, அனிமேட்ரானிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது.
எல்லாமே சேலஞ்சிங்கான விஷயம். இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி எப்போ அந்த படம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் கேட்டாலே நிறைய பேர் ஓடி போயிட்டு இருப்பாங்க, ஏன்னா பிகாஸ் அவ்வளோ டஃப்பானது ஷூட் பண்ணுறதுக்கு. நான் அப்போ சங்கர் சார்ட்ட சொன்னேன், கண்டிப்பாக பண்ணலாம் சார், நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். தென் இட் ஸ்டார்டட் லைக் தட் வே. அண்ட் எந்திரன் வந்து இட்ஸ் அ ட்ரீம் ப்ராஜெக்ட் ஃபார் எவ்ரிபடி. எங்கள் ஹோல் டீமுக்கும் சொல்லலாம், சங்கர் சாருக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட். பிகாஸ் இந்த படம் நியர்லி ஒரு 10 வருஷமாக ஒரு மனசில் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கமல் சார், தென் ஷாருக், இவங்கெல்லாம் பிளான் பண்ணி கடைசியாக இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம் சங்கர் சாருக்கு இது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பிகினிங் கமிட் பண்ணும்போதே தெரியும், இட்ஸ் வெரி டஃப் ப்ராஜெக்ட், வெரி டயரிங், ட்ரைனிங். அண்ட் தென் நிறைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணணும்னு தெரியும் எனக்கு. ஸோ அப்போ எடுக்கும்போது சேலஞ்சிங்காக எடுத்ததுனால ஐ டென்ட் ஃபீல் இட். பட் ஷூட் போகும்போது டஃப் தான் தெரியும் எனக்கு. சின்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணதுனால பல டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிக்கிறேன், நிறைய டெக்னிக்கலான விஷயம் நிறைய ஒர்க் பண்ணதுனால இட் வாஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ. அண்ட் சங்கர் சாரோட ப்ரீ பிளானிங் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எந்த சீன் எடுத்தாலும் வந்து க்ளீன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதுக்கு திரும்பி சொல்லுவார். ஸோ அது ரொம்ப கிளியராக இருந்ததுனால எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. தோ இட்ஸ் அ டஃப் ஃபிலிம், இட் வாஸ் ஈஸி. அண்ட் அதர் திங், நீங்கள் எல்லாருமே ப்ரீ பிளானிங் பண்ணோம். லைக் ஆக்ஷன் சீக்வன்ஸு, சிஜி அந்த மாதிரி போர்ஷன்லாம் வந்து ப்ரீவியஸ் பண்ணிட்டோம். முதல்லயே 3Dயில் அனிமேஷன் பண்ணிவிட்டு அந்த சீனை வந்து இதான் ஷார்ட்ஸ், இவ்வளோ ஷார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னும் போது, ஏன்னா வி ஒர்க் வித் லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ், எஸ்பெஷலி அனிமேட்ரானிக்ஸும் சிஜியும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ப்ரீவியஸ் இல்லைன்னா கம்யூனிகேஷன் கரெக்டாக கொடுக்க முடியாது. நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் வாஸ் அ வெரி யூஸ்ஃபுல் பிரிட்ஜ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் பீப்புள், நம்மளுக்கும் சரி ஃபாரினர்ஸ்க்கும் சரி. அண்ட் அப்பப்போ இருக்கும் இந்த படம் வந்து ஒரு மாதிரி, சங்கர் சார் நானும் தான் பேசிகிட்டு இருப்போம், அடுத்த ஷெட்யூல் என்னன்னு யோசிக்கக்கூடாது, இந்த ஷெட்யூலுக்கு என்ன எஃபோர்ட் போட முடியுமோ போட்டு எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி அடுத்த ஷெட்யூலுக்கு போவோம். அப்பா ஒரு 30% முடிஞ்சதுப்பா நம்மளே சொல்லிப்போம். திரும்பி கொஞ்ச நாள் அப்புறம் 50% முடிஞ்சுது. இந்த மாதிரி நாங்களே எங்களுக்கு சொல்லி அந்த கஷ்டம் தெரியாமல் பண்ணோம். பட் ஜென்ரலாக ஐ எம் வெரி ஃபாஸ்ட். செட்டில் பார்த்தீங்கன்னா ஐ கீப் த மொமெண்டம் ஃப்ளோயிங். பேசிக்காக ஐம் வெரி ஸ்பான்டேனியஸ். ஈவன் கௌதமோட ஒர்க் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷூட் பண்ணுவோம், ஸ்பான்டேனியஸாக இருக்கிறது. தட்ஸ் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதர் திங். இந்த படத்தில் வந்து அந்த எனர்ஜி ஹெல்ப்டு. பிகாஸ் இப்போ கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ஃபியூ ஹவர்ஸ் டைம், திரும்பியும் மேக்கப் பீப்புள் டைம் எடுத்து, அப்புறம் கேமராமேனும் நிறைய ஹவர்ஸ் ஆஃப் டைம் எடுத்தாச்சுன்னா ஆர்டிஸ்ட்டுக்கு கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். லைக் ரஜினி சாரும் இந்த பக்கம் ஐஸ்வர்யா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட்டை நிறுத்தி 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணோம்னா ஆர்டிஸ்ட்கே வந்து தே கான் கெட் இன்வால்வ் இன் த ஸ்கிரிப்ட். ஐ ஜென்ரலி ஃபீல் அந்த ஆர்டிஸ்ட்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அதெல்லாம் வந்து பிளானிங் பண்ணி முதல்ல லைட் பண்ணிவிடுவேன். செட்டுக்கு வந்தால் ஜஸ்ட் ஃபியூ 10 minutes 5 minutes லைட்டிங் பண்ணிவிட்டு ஐ கெப்ட் த மொமெண்டம் ஃப்ளோயிங். எல்லாருக்குமே வந்து எனர்ஜி லெவலில் ஐ கெப்ட் வெரி ஹை. அடிக்கடி சங்கர் சார் தான் சொல்லிட்டு இருப்பார், இந்த ப்ரெஷர் மெயினாக கம்மியான காரணம் பிகாஸ் ஆஃப் யர் ஸ்பீட் அண்ட் குவாலிட்டின்னு அடிக்கடி சொல்லுவார். கேமராமேன் ரத்னவேலு, நாங்கள் அவரை ராண்டின்னு தான் கூப்பிடுவோம். இந்த படத்தோட கதையை சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப கடினமான கதை, ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறது. அதனுடைய கதையை சொல்லிட்டு அவரை நான் பார்த்துட்டு இது என்ன சொல்ல போறாரு, என்ன சார் பண்ணலாமா, ரொம்ப கூலா வந்து நல்லா பண்ணலாம், ஒன்றும் கவலையே படாதீங்க, தைரியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒரு கரேஜ் கொடுத்து கூடவே நின்ன என்னுடைய கேமராமேன். என்னுடைய படங்கள்ல மற்ற படங்களை விட இந்த படத்துல போட்டோகிராஃபி இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு வந்து Can I ask him to stand up so that people can give him ovations? ராண்டி தான் காரணம். This is Randy. அதே மாதிரி ஒரு பெரிய படம், ஒரு பெரிய கேமராமேன் அப்படின்னும் போது மணிக்கணக்கில் லைட்டிங் பண்ணிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி, ஆர்டிஸ்ட் டார்ச்சர் பண்ணி அப்படிலாம் இல்லாம எல்லாரும் செட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மொத்த லைட்டிங் முடிச்சு வச்சுட்டு எல்லா ஷாட்டையும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள லைட்டிங் பண்ணி முடிச்சதுனால தான் இந்த படம் இப்ப முடிஞ்சது. இல்லாட்டியும் 4 வருஷம் அந்த படம் முடியறதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இல்லாம போன படத்துல நம்ம ரஜினி சாரை வந்து எவ்வளவு இளமையா காட்ட முடியுமோ அவ்வளவு இளமையா காமிச்சோம். அதை விட இந்த படத்துல கூடுதலா அவரை ரொம்ப சூப்பரா காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர்கிட்ட சொன்னப்போ, அவர் இப்ப நீங்க இவ்வளவு அழகா இன்னும் எங்கா பாக்குறதுக்கு காரணம் ராண்டியோட லைட்டிங் தான். அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.